கொண்டு போய் என்ன பண்றாங்க? அந்த 3 மனிதர்களையும் கொண்டு போய் அந்த ராஜா நெருப்புல போட்டு, நெருப்புல போடுறது மட்டுமல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தானியேல் 3:15. முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே. எவ்வளவு பெரிய ஒரு தீங்கினால் அந்த மனிதர்களுக்கு உருவாக்கப்படுகிறது. இன்னொரு மனிதனால் ஒரு மனிதர்களுக்கு தீங்கு நாட்கள் அங்கே வருகிறது. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், உங்களை என் கைக்கு யாருனாலதான் உன்னை தப்புவிக்க முடியும்? உன்னை யாராலையும் தப்புவிக்க முடியாது. சில நேரங்களில் அப்பேற்பட்ட தீங்கு நாட்கள் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் ஏற்படும். ஐயோ, இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்? அழுது கண்ணீரோடு ஜெபிக்கின்ற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. இந்த தீங்கு நாளிலிருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்? உன்னை தப்புவிக்க போகிறவன் யார் என்று பிசாசானவன் கட்டி நிறுத்து கர்ஜிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் அங்கே இருக்கிறது. 17வது வசனம் பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உன்னுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்கிற கடவுள் இயேசு. அடிச்சு சொல்றான், சூளையில போறவே தீ அங்க எரியுது. எப்பேற்பட்ட தீங்கினாள். அவன் சொல்றான், உன்னை தப்புவிக்க போகிற தேவன் யார்? அவன் சொல்றான், ராஜாவின் உன்னுடைய கைக்கும் எரிகிற அந்த அக்கினி சூளைக்கும் என் தேவன் என்னை விடுவிப்பார். என் தேவன் என்னை விடுவிப்பார். விடுவிக்கிற கடவுள் இயேசு. அந்த விடுவிப்பார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எப்படி மனதில் உருவாகிறது என்றால், என் விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எடுத்துக்கிறார். தீயினுடைய நாக்கு வரைக்கும் என் ஆண்டவர் அனுமதித்தார். நோயின் கடைசி வரைக்கும் என் ஆண்டவர் அனுமதிக்கிறார். விசுவாசத்தை அவன் பார்க்கிறார். என் பிள்ளை இன்னும் விசுவாசத்துக் கொண்டிருக்கிறார். அவளை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். அந்த விசுவாசத்தின் பலனை 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, அதான் விசுவாசம். என்னது? வேறொரு தேவனை விசுவாசியாமல். நம்மளால கொஞ்சம் ஏதாச்சும் போதும், அந்த ஊருக்கு போனோம்னா அங்க இருக்கிறாருங்க, அவர் நல்ல மந்திரமான வரலாறு சரியாயிடும், அந்த வேலையில இருக்கிறார். அங்கிருந்து போனாருனாங்க அப்படி இப்படி எல்லாம் சரியாயிடும். அவர்கள் வேறொரு தேவனை விசுவாசியாமல் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, அதான் நம்பி, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். விடுவிக்கும் கடவுள் இயேசு. நீங்களும் நானும் அந்த நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில இருப்போமானால், எப்பேற்பட்ட தீங்கு நாட்கள் வந்தாலும், எந்த துன்ப கட்டுகள் வந்தாலும், தேவனாம் கடவுள் இயேசு நிச்சயமாக இதிலிருந்து விடுவிப்பார். விடுவிக்கிற கடவுள் இயேசு. இரண்டாவது காரியம், இரண்டாவது தலைப்பு, விளக்கணும், விளக்கி வைக்கணும். விளக்கின்ற கடவுள் இயேசு. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம், 103வது சங்கீதம் 4வது வசனம். உன் பிராணனை, அங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, அந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கணும். உன் பிராணனைங்கிற இடத்துல அங்கிருந்து எங்க போட்டு படிக்க பார்க்கலாம். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். விலக்குகின்ற கடவுள் எஸ். உனக்கு இந்த நாள் இந்த பிராணன் அழிந்து போய்விடும்.
என்று இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிராணனுக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறது என்று இயேசு ஒருவருக்கு தான் தெரியும். உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்னமே உனக்கு இன்னது தேவை என்று அறிந்த கடவுள் உன் பிராணனுக்கும் என்னவாகும், என்ன ஆகப் போகும் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல வசனம் அப்படி சொல்லுது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கும் கடவுள் இயேசு. அதிலிருந்து விலக்கிடுவார், விலக்கி மீட்டுக் கொள்கிறாரா. அடிக்கடி நம்ம சொல்றதை கேட்டிருப்போம், மாப்பிள்ள ஒரே ஒரு நிமிஷம் தான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தம்பி, ஒரே நிமிஷம் தம்பி, நான் பார்க்காம இருக்கிறதுனா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. பல பேர் இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஒரு தூதனை எப்பொழுதும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூதன் எப்பொழுதும் என்னோடு இருப்பார். என் ஆண்டவர் எனக்காக ஒரு தூதனை வைத்திருக்கிறார். என் போக்கிலும் வருகையிலும் அந்த தூதன் என்னோடு பயணிக்கிறார். அந்த விசுவாசம் வேண்டும். நான் போவதற்கு முன்பாகவே போனதானவை யாவற்றையும் செம்மையாக்கி வைப்பேன் என்று வாக்குவத்தம் கொடுத்த வாக்குமாறாத கடவுள் அவர். நான் போகும் பொழுது தூதன் பார்ப்பான், ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிராணனுக்கு பிரச்சனை ஆகும். அந்த பிராணனை அழிவிலிருந்து ஒரே செகண்ட் விளக்கிடுவார். விளக்கி மீட்டுக் கொள்கிறார், மீட்டு மார்போடு அழைத்துக் கொள்கிறார். என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ என் மகள் அல்லவா, நீ என் செல்லம் அல்லவா என்று அழைத்துக் கொள்கிற கடவுள் தான் விளக்கிக் கொள்வார். எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் விளக்கிறார். விளக்கி கிருபையினாலும், இந்த கிருபை, ஐயோ இவன் என் பிள்ளை இல்லையா, என்னென்னமோ பாவம் பண்ணி அக்கவும் பண்ணாலும் ஆனாலும் இவன் என் மகன் அல்லவா, கிருபை இரக்கம் அழைத்துக் கொள்கிற இயேசு தான் விளக்கிக் கொள்கிறார். விளக்கும் கடவுள் இயேசு. யாத்திரையாகமம் 23:25 சீக்கிரம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். 23:25 தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நான் சொல்லல, வேற யாரும் சொல்ல உங்ககிட்ட. வேதம் படித்தீர்கள் என்றால் அது உங்களோடு பேசும். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். விலக்குகின்ற கடவுள் இயேசு. We must trust in the Lord Jesus. இயேசுவை நம்பு, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். விலக்குகின்ற கடவுள் இயேசு. உபாகமம் 7:15. உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களையும், என்ன நோய்கள்? என்ன நோயா இருக்கட்டும், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இந்த வசனத்தை சொல்லி, சாமி இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது, சகல நோய்களிலிருந்து விலக்குவார் என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். இது சட்ட புத்தகம் எழுதி வைத்திருக்கிறீர்கள். இது வாழ்க்கையின் தத்துவம் எழுதி வைத்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையின் வழி எழுதி வைத்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையின் ஒளி எழுதி வைத்திருக்கிறீர்கள். இதுல நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல நோய்களிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. என்னாச்சு? நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன். விலக்கி கொடுங்க. விலக்குகின்ற கடவுள் இயேசு. அவர் விளக்குவார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிற, எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிற. அதுதான். படுகொலியில் விழுந்து விட்டேன் சாமி, இவனை நம்பி மோசம் போயிட்டேன், இவனை நம்பி நான் படுகொலியில் விழுந்துட்டேன். படுகொலியில் விழுந்தாலும் கவலைப்படாதீர்கள், அதிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 33:29. யோபுவின் புஸ்தகம் 33:29. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்குகிறதற்கும், படுகொலிக்கு விலக்குகிறதற்கும். என்ன ஆத்துமா? மனுஷனுடைய ஆத்துமா. படுகொலியிலிருந்து விலக்குவதற்கும், பிரகாசிப்பதற்கும் ஆண்டவர் படுகொலியிலிருந்து விலக்குவேன் என்று யோபு புஸ்தகத்தில் சொல்றார். ஆக விளக்கும் கடவுள் இயேசு. நீங்க நிறைய உதாரணம் சொல்லலாம். யோவான் 5:6 38 வருட வியாதி, 38 வருட வியாதியிலிருந்து ஆண்டவர் விலக்கு கொடுத்தார். மார்க் 5:25 12 வருடம் வியாதி. ஒரு அம்மாவுக்கு 12 மணி நேரம் வியாதி இருந்தாலே படுக்க முடியாது இல்ல, 10 நாள் வியாதி இருந்தா பக்கத்துல போக முடியாது. 12 வருடம் வியாதி ஒரு பெண்ணுக்கு. அவள் எல்லா டாக்டரையும் பார்த்தா, சித்த வைத்தியம் பார்த்துட்டா, இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துட்டா,
தனக்கு இருந்த சொத்துக்கள் யாவற்றையும் இழந்து போனார். அவள் அருகில் யாரும் இல்லை, யாரும் இல்லை. 12 வருடம் வியாதியிலே இங்கும் அங்குமாய் அடைந்தார். எப்படி இருந்தது? உறவுகள் போனது, எல்லாம் போனது, சொத்துக்கள் போனது. ஒரே ஒருவரிடம் கேள்விப்பட்டார், இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்தியா? ஐயோ, எங்க இருக்கிறார்? அவர் அங்கே நின்று இருக்கிறார், போய் பார். அந்த அம்மா ஓடுது. இயேசு யாருன்னே தெரியாது. இயேசு குட்டையா, நெட்டையா, கருப்பா, சதுப்பா, குள்ளமா தெரியாது, குண்டா ஒல்லியா தெரியாது, பார்த்ததில்லை. ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு விசுவாசம், இயேசு ஒருவரை நான் பார்த்து விட வேண்டும். அங்கு ஓடி போகிறாள். இயேசுவை சுற்றி கூட்டம் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். 10 பேர் நெருக்கிட்டு இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவை. பக்கத்துல போக முடியல. முன்னாடி போய் பார்க்கறா, பார்க்க முடியல. பின்னாடி போய் பார்க்கறா, சைடுல போய் பார்க்கறா, இயேசு யாரும் தெரியல. உடனே அவள் மனதில் ஒரு உந்துதல், ஒரு விசுவாசம். அவர் ஆடையை தொட்டால் நான் சுகமாவேன். ஹல்லேலூயா! அவர் ஆடையை தொட்டால் நான் சுகமாவேன். அந்த நேரத்தில் அவர் சுகமாயிட்டார். உள்ள அப்படியே மெதுவா கையை விட்டு இயேசுவின் ஆடையை தொட்டார். ஆடையை தொட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் ஒரு வல்லமை புறப்பட்டது. அவன் சுகமானான். இயேசு உடனே கேட்டார், யார் என்னை தொட்டது? அந்த கூட்டத்தில் அத்தனை பேர் தொட்டுட்டு இருந்தார். ஆனா என்ன கேட்கிறாரு? யார் என்னை தொட்டது? அப்ப எது தொட்டுச்சாங்க? இவள் கை தொட்டதா? இவருடைய விசுவாசம் தொட்டது. இயேசுவை இவருடைய விசுவாசம் தொட்டது. 12 வருட வியாதி நீங்கி முற்றிலும் சுகம் பெற்றார் என்று இயேசு சொன்னார். அழகாக சொன்னார். ஒரு வார்த்தை சொல்வாரு, மார்க் 5:34. மார்க் 5:34. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் சுகமாயிரு. நீ சமாதானத்தோட போய் சுகமாயிரு. ஆக விளக்கும் கடவுள் இயேசு, விளக்கும் கடவுள் இயேசு. எல்லாவற்றிற்கும் மேலாக 3வது காரியம், விடுதலையாக்கும் கடவுள் இயேசு. பாவத்தில் கட்டுண்டு எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம். பேசிக் இஸ் சின். எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எங்கேயோ ஒரு பாவம் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஏதோ வருது அப்படின்னா பாவத்தை, என்ன பாவம் நான் முதல்ல அனலைஸ் பண்ணணும். என்ன பாவம்னு அனலைஸ் பண்ணணும். நான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். இயேசு ஒருவர் தான். முதலாவது பார்ப்போம், விடுவிக்கும் கடவுள் இயேசு, விலக்கும் கடவுள் இயேசு, விடுதலை. இதுதான் இம்பார்ட்டன்ட். விடுதலை யாத்திரையான புத்தகத்துல படிச்சீங்கன்னா, நான் சொல்லிடுறேன், சீக்கிரம் டைம் இல்லை, படிச்சோம்னா இஸ்ரேல் மக்கள் அழுகிறாங்க, அப்பா கடவுளே, ஆண்டவனே, இந்த எகிப்துக்காரனை போட்டு கொள்றான், என்னை காப்பாத்துங்க என்று சொன்னவுடன் அவருடைய கூக்குரல், ஆண்டவர் சொல்வார், உங்களுடைய கூக்குரலை கேட்டேன், உன்னுடைய கூக்குரல் என் சன்னிதானத்துக்கு வந்து எட்டியது, என் சன்னிதானத்துக்கு வந்து எட்டியது. யாத்திரையாகவும் 3:7. என் சன்னதிக்கு வந்து எட்டியது, சன்னதி எட்டியது. நீங்கள் நானும் இடுகிற கூக்குரலை கேட்டேன், படுகிற வேதனையும் நான் பார்த்தேன். விடுதலையாக்கவும், விடுதலையாக்க நான் இறங்கினேன். ஹல்லேலூயா! ஒரு கடவுள் சொல்ற வார்த்தை மனிதனை பார்த்து, அவர்களை விடுதலையாக்க நான் இறங்கினேன். எங்கிருந்து இறங்கினார்? சன்னிதானத்திலிருந்து. சன்னிதானம் இருக்க, சன்னிதான வார்த்தை யாத்திரையாங்க கோட் பண்ணிருக்கான். சன்னிதானம் என்ற வார்த்தை எனக்கு சொந்தமான, நமக்கு சொந்தமான இயேசுவின் சன்னிதானம். சன்னிதானத்திலிருந்து நான் இறங்கினேன். எதற்கு? உன்னை விடுதலையாக்குவதற்கு. அவர்களை விடுதலையாக்கின அதே கடவுளைத்தான் நீங்களும் நானும் இன்று வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மை விடுதலையாக்க மாட்டாரா? நம்மை விடுதலையாக்க மாட்டாரா? நம்முடைய கூக்குரல் அவருக்கு கேட்காதா? நம்முடைய கண்ணீர் அவருக்கு கேட்காதா? நிச்சயமாக கேட்கும். ஜெபிக்கும் பொழுது என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருக்கு கேட்கும். அவர் மனதுருகிற கர்த்தர், மனதுருகிற இயேசு. அவர் இறங்குவார், இறங்கி அவர் இருந்து விடுதலை கொடுப்பார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கடவுள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 68:6. சங்கீதம் 68:6.
கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கடவுள். நீ எதிர வேணாலும் கட்டுண்டரு, ஆனால் இயேசுவினிடத்தில் நம்பிக்கையாயிரு. அவர் விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 146:7. சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். விடுதலை கொடுப்பவர் இயேசு. தைரியமா இருங்க. என்ன வந்து கட்டுப்படுத்தினாலும், எதில் நான் கட்டுண்டாலும், உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது கட்டுண்டவர்களை விடுதலையாக்குபவர் இயேசு என்று சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நான் பயப்பட தேவையில்லை. தைரியமா இயேசுவிடத்தில் எந்த வந்தாலும், ஆண்டவரே இயேசப்பா நான் இதில் கட்டுண்டு இருக்கிறேன், நீ விடுதலை கொடுப்பேன் என்று எழுதி இருக்கிறேன். அந்த விடுதலைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுப்பவர் இயேசு. எல்லாவற்றுக்கும் காரணம், கட்டுக்களுக்கு காரணமே பாவம் தான். ஆகவே பாவத்திலிருந்து நான் முதலாவது விடுதலை பெற வேண்டும். ஒரு சிறிய காரியம், ஒரு சிறிய பகுதியிலிருந்து வாசிக்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ரோமரின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம். ஒரு எல்லா மனிதனும் கேட்கிற ஒரு கேள்வி அந்த பகுதியில் ஒரு இடத்துல இருக்கு. 7ஆவது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனிதன் தான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் விடுதலையாக்குவார்? ஒவ்வொருவரும் கேட்கிற கேள்வி, சாமி நான் சந்தர்ப்பத்தினால் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இதிலிருந்து நான் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், விடுதலை பெற வேண்டும். ஏன்னா நான் செய்யறது எப்படின்னா, அதுல அந்த வருஷத்துல 7:25 வாசிங்க. 7:25 தானே? 7:25. நல்லா கவனிக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வசனத்தை ஆழமா கவனிக்கணும். வேதத்தை திறந்து படிக்கணும். வாசிங்க. நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சொல்றது, நீங்களா படிக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே, அந்த இடத்துல பேர் போட்டுக்கலாம், நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். புரியுதா? நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றோம்? என் மனசினால, என் மனதினாலே நான் நியாய பிரமாணத்துக்கும் மாமிசத்தினால பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்யறேன். மனசு வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும், சாமி 5 மணிக்கு இந்த பிரேயர் பண்ணணும் மனசு சொல்லுது. ஆனா என்னுடைய மாமிசம் என்ன சொல்லுது? இன்னும் மட்டும் எடுத்து போட்டு படுத்துக்கலாம். வெரி வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இன்னும் நிறைய வாழம் உதாரணம் சொல்லணும். என் மனதினாலே நியாய பிரமாணத்திற்கும் என் மாமிசத்தினாலே பாவத்திற்கும் நான் ஊழியம் செய்கிறேன். சாமி நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? 7:15 முதலியே அது எப்படின்னா, அதுக்கு சொல்லலாம் எப்படி. இவங்க நல்லா கவனிக்கணும். மனசுனால நியாயத்துக்கும் உடம்புனால மாம்சத்தினால பாவத்துக்கு ஊழி செய்யறேன். அது எப்படின்னா, அதான் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.